முக்கிய செய்திகள். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை செல்போனில் படம் பிடித்து திமுகவினர் கயமத்தனம். கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். தமிழகத்தில் இரண்டாவது பசுமை புரட்சியை ஏற்படுத்த நடவடிக்கை. முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதி. பயணிகள் ரயில் கட்டணம் 10% வரை உயர்கிறது. புதிய வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டம். திருச்சி அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 14 பேர் பலி, 30 பேர் படுகாயம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் ஒருவர் செல்போன் மூலம் படம் பிடித்த சம்பவம் அவர்களின் கயமத்தனத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று அதிமுக உறுப்பினர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்திற்கு திமுகவினர் சரியான பதிலளிக்க முடியாததால் அவையில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தினர். அப்போது திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலுவின் மகனும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா தனது செல்போன் மூலம் அவையின் நடவடிக்கைகளை படம் பிடித்து திமுக தலைமைக்கு ரகசிய தகவல் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் திமுகவினர் அவையிலிருந்து வெளியேறினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை ஜனநாயக கடமை ஆற்ற ஆளும் கட்சியினர் தடுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்திடம் எமது செய்தியாளர் கருத்து கேட்டபோது, சட்டமன்றத்தில் திமுகவினர் நடந்து கொண்டது அவர்கள் தலைவர் எவ்வழி நடக்கிறாரோ அதனையே வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றார். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா தமிழ்ல, தலைவன் எவ்வளியோ அவ்வளிய தொண்டன். ஆக தலைவர் திருட்டுத்தனம் பண்ணனால தொண்டன் திருட்டுத்தனமா பண்றது. ஒரு சட்டசபைக்குள்ள வந்து ஒரு செல்போனை ஆன் பண்ணி எடுத்தாருன்னா எவ்வளோ தூரம் அவர் திருட்டுத்தனம் பண்றார், திருட்டுத்தனத்தை எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறணும். இவ்வளவு காவல்துறை அதிகாரிகளை மீறி ஒருத்தர் செல்போனை உள்ளே கொண்டு வந்து பயன்படுத்தணும், மரியாதைகரமாக செல்போனை விடுறாங்க. இதை எடுக்கிறார்னால் தலைவன் எவ்வளியோ அவ்வளிய தொண்டன். அதே போல தான் இவர்களும் திருட்டுக்கு பெயர் போனவர்கள் தான் இவர்கள் என்பது இதை விட வேற எடுத்துக்காட்டு ஒன்றுமில்லை. இந்த அரசு முக்கிய பிரச்சனைகள் எதையும் விவாதிக்கவில்லை என்றும், குறிப்பாக சமச்சீர் கல்வி பற்றி தங்களிடம் கருத்து கேட்கவில்லை என்று திமுகவினர் கருத்து தெரிவித்துள்ளதற்கு பதிலளித்த கேப்டன், சமச்சீர் கல்வி பற்றிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து விவாதம் நடத்தப்பட்டதாகவும் அதற்கு தேமுதிகவும் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் நினைவு கூர்ந்தார். சமச்சீர் கல்வியை பற்றி கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு தீர்ப்பை பற்றி விவாதித்து பேசியாச்சு. இன்னும் விவாதிக்கலைன்னா இவங்களுக்கு என்ன? விவாதிக்கிறாங்களா இல்லை கூட இன்னும் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆட்சியில் சம வாய்ப்பை எங்கே உருவாக்கி கொடுத்தாங்க. ஆக இவங்க அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. இவங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு சட்டசபைக்கு வருவாங்க, வந்தோடனே என்ன பேசலைன்னு நாங்கள் பேசும்போது இவங்க எங்கே போனாங்களா? சமச்சீர் கல்வியை பற்றி கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பேசியிருக்கேன், அப்போல்லாம் இவங்க எங்கே போனாங்க? இவங்க ஏதோ நினச்ச நேரத்தில் வந்து பேசுவாங்க, நினச்ச நேரத்தில் உங்களுக்கு மீடியா இருக்குங்கிறக்காக எதையாவது பேசிட்டு போகிறதுக்கு பேர் அர்த்தம் இல்லை. தமிழ் புத்தாண்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த கேப்டன், தமிழ் புத்தாண்டு என்பது வாழையடி வாழையாக ஏப்ரல் 14ஆம் தேதிதான் கொண்டாடப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று குறிப்பிட்டார். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே ஏப்ரல் 14, இது காலம் தொட்டு வாழையடி வாழையாக வருது. அந்த வாழையடி வாழையாக வரதை நீங்கள் சட்டம் போட்டு மாற்றக்கூடாது. அப்படி வாழையடி வாழையாக விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பொதுவான நிகழ்ச்சி, இந்துக்கள் மனசை புண்படுத்த. ஆனால் காசு மாத்திரம் வாங்கிடுவாராம். ஆனால் விடுமுறை நாள்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய கலைஞர், எவ்வளோ பெரிய மோசடி பண்ணுறான்னு இருந்து விடுமுறை நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சின்னு இவர் டிவியில் போடுவாராம். அதை மாத்திரம் ஏற்றுக்கிறணுமா? அதே மாதிரி தான் இதுவும். அதனால் இவங்க இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் சும்மா. இறுதியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆற்றாத ஜனநாயக கடமையை இப்போது எப்படி ஆற்றுவார்கள் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். யாரும் அநீதி இழக்கலை. ஏனென்னா
போன 5 வருஷம் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சியை கொடுத்தாங்க. அப்போ இவங்க பணியாற்ற மறந்துட்டு இப்போ என்ன பணியாற்ற போகிறாங்க? அதே மாதிரி ஜனநாயக கடமையிலிருந்து எங்களை பேச விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், எதிர்கட்சியில் இருக்கிறவர் ஜனநாயக முறைப்படி சொல்கிறார், அதை கேட்கக்கூட அவங்க சக்தி இல்லாமல் பேச முடியலன்னு சொன்னால் எப்படி? எனக்கு அது புரியல. அதுமில்லாம் மக்கள் அதான் சொல்லணும், போன 5 வருஷம் கொடுத்தாங்களா, அன்னைக்கே ஜனநாயக கடமை ஆற்றாமல் இப்போ புதுசாக ஆற்ற போகிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நிலம் கையகப்படுத்துவதற்கான புதிய மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் விவசாய நிலங்களை கையகப்படுத்திய விவகாரத்தில் பெரும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் கலவரம் வெடித்தது. இதில் விவசாயிகள் பலர் உயிரிழந்தனர். இதையடுத்து நிலங்களை கையகப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்ட புதிய மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது. வருகிற புதன்கிழமை அன்று இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய சுரங்க முதலாளியான ஜனார்தன ரெட்டியை சிபிஐ கைது செய்துள்ளதை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் சுரங்க தொழில் நடத்தி முறைகேடாக பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் சம்பாதித்தவர்கள் பட்டியலில் ரெட்டி சகோதரர்களே முதலிடம் வகிப்பதாக அந்த மாநில லோக் ஆயுக்தா நீதிமன்றம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து பெல்லாரி மாவட்டம் ஒபுலாபுரத்தில் உள்ள ஜனார்தன ரெட்டியின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய்களை பறிமுதல் செய்துள்ளனர். அவரின் பெங்களூரு அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையை தொடர்ந்து ஜனார்தன ரெட்டி மற்றும் அவரது உறவினர் சீனிவாச ரெட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் சிபிஐ அதிகாரிகள் ஐதராபாத் கொண்டு சென்றனர். இந்த கைது நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹரிபிரசாத், இந்த கைது நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் 6 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது நடைபெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். कर्नाटक में सीबीआई के अधिकारियों ने गिरफ्तार किया, देर है मगर अंधेर नहीं है, ये साबित हो रहा है. भले ही 5 साल 6 साल पहले ही होना था, हो चुका है. अभी जो राष्ट्र का जो संपत्त है उसको लूटने वालों को तो सजा दिलाने का काम तो सीबीआई तो करना चाहिए, क्योंकि अभी जो पिछले महीने लोकायुक्त भी एक रिपोर्ट में कम से कम 1 डजन मंत्रियों का नाम जताया है. இந்த கைது நடவடிக்கை சரியானது அல்ல என்றும் ஜனார்தன ரெட்டியுடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவது தவறானது என்றும் ஆந்திர மாநில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள ஜனார்தன ரெட்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாள் காவலில் எடுக்க ஆந்திர சிபிஐ போலீசார் முடிவு செய்துள்ளனர். தமிழக அரசு விரைவில் புதிய தொழில் கொள்கையை அறிவிக்க உள்ளதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக கமிட்டி கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய செல்வி ஜெயலலிதா, 2வது பசுமை புரட்சி ஏற்படுத்தும் வகையில் விவசாயத்தில் 4% வளர்ச்சி ஏற்படுத்த முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். Very soon we will be able to make our state power surplus again. By the end of 2012, the capacity addition will be 4,640 megawatts. My government has planned to undertake a massive capacity addition of 23,140 megawatts of power to the existing installed capacity of 10,237 megawatts during the next 5 years. மின் தட்டுப்பாட்டை போக்கி உபரி மின் உற்பத்தி மேற்கொள்ளும் வகையில் 2012 இறுதியில் 4,640 கூடுதல் மெகாவாட்டும் அடுத்த 5 ஆண்டுகளில் 23,140 மெகாவாட் கூடுதல் மின்சாரமும் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். ஆட்டோ, தொழில், உயிரியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பு திட்டங்களுடன் விரைவில் புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட உள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் மார்க்கோஸின் மனைவி இமெல்டா ஒரு ஆடம்பர பிரியை என்பதும் அவர் ஆயிரக்கணக்கான விலை உயர்ந்த காலணிகளை சேர்த்து வைத்திருந்தார் என்பதும் பழைய செய்தி. ஆனால் ஒரு ஜோடி செருப்பு வாங்க தனி விமானத்தையே அனுப்பி வைத்த பெண்மணியும் இருக்கிறார் என்பது புதிய செய்தி. இது ஒன்றும் வெளிநாடுகளில் நடந்த சம்பவம் அல்ல. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது இந்தியாவில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஆடம்பரத்திற்கும் அதிரடி சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்ற உத்தரப்பிரதேச முதல்வர் செல்வி மாயாவதி தான்
செருப்பு வாங்க தனி விமானத்தை அனுப்பிய பெண்மணி என்று பரபரப்பு தகவலை அமெரிக்காவின் விக்கிலீக்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆண்டுதோறும் தனது பிறந்த நாளை அனைவரும் அசந்து போகும் அளவிற்கு பிரம்மாண்டமாக கொண்டாடுவதில் மாயாவதி வல்லவர். பிறந்த நாளுக்கு ரூபாய் நோட்டுகளால் ஆன பிரம்மாண்ட மாலைகள், மலைபோல் குவியும் பரிசு பொருட்கள், நன்கொடையாக குவியும் தங்க நகைகள் மற்றும் பணம் என பிறந்தநாள் விழா அமர்க்களப்படும். பிறந்த நாளுக்காக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில் அதிபர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாயை செல்வி மாயாவதி நன்கொடையாக பெற்றதாகவும், தனது இல்லத்திலிருந்து அலுவலகத்திற்கு வர ஏராளமான பொருட்செலவில் தனி சாலையை அவர் அமைத்ததாகவும் அமெரிக்க தூதரக தகவல்களை மேற்கோள் காட்டிய விக்கிலீக்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கெல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் செல்வி மாயாவதி தாம் அணிந்து கொள்வதற்காக ஒரு ஜோடி காலணி வாங்க மும்பைக்கு தனி விமானத்தையே அனுப்பி வைத்ததாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாமர ஏழை மக்களின் அமோக ஆதரவுடன் ஆட்சியை பிடித்த செல்வி மாயாவதியின் இந்த இமெல்டாவை மிஞ்சும் ஏகபோக வாழ்க்கை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. திருச்சி அருகே இன்று காலை அரசு பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்ட விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே கோவில்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ள பாலத்தின் மீது ஆம்னி பேருந்து ஒன்றும் அரசு பேருந்து ஒன்றும் எதிரெதிரே வேகமாக வந்து கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக 2 பேருந்துகளும் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. இதில் பேருந்துகளில் பயணம் செய்த 3 குழந்தைகள் உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயம் அடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயஸ்ரீ முரளிதரன், காவல்துறை கண்காணிப்பாளர் லலிதா லட்சுமி ஆகியோர் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார்கள். இந்த விபத்தினால் அந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே விபத்து நேருக்கு நேர் தனியார் பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் பல பேர் காயம், பல பேர் உயிர் இறந்து. இதேபோல் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது காவல் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியானார். விபத்தில் பலியானவரின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினரின் வாகனத்தை அடித்து நொறுக்கினர். பின்னர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முன்னறிவிப்பு இல்லாமல் பெப்சி தொழிலாளர்களின் சம்பளம் பன்மடங்கு அதிகரித்ததை கண்டித்து வருகிற 7ஆம் தேதி முதல் புதுப்பட பூஜைகள் போடுவதில்லை என்று தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. ஊதிய உயர்வு தொடர்பாக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் பெப்சி தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் முன் அறிவிப்பின்றி பெப்சி தொழிலாளர்களின் சம்பளம் பன்மடங்கு அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த பிரச்சினை குறித்து ஆலோசிப்பதற்காக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற 7ஆம் தேதி முதல் புதுப்பட பூஜைகள் போடுவதில்லை என்றும், தற்போது நிலுவையில் உள்ள படப்பிடிப்புகளை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் தயாரிப்பாளர்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், எந்த துறையில் எவ்வளவு தொழிலாளர்களை பயன்படுத்துவது என்பதை தயாரிப்பாளர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆசிரியர் தினம் தமிழகமெங்கும் கொண்டாட்டம். 370 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது. தூத்துக்குடி அருகே கிராம மக்கள் பிணத்துடன் சாலை மறியல். சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமித்ததால் ஆவேசம். மற்றும் பல செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு.